ஜெய் வாசவி. இன்று 44வது ஸ்லோகம். தஸ்மால் பிரணம்ய வனிதாய காயம் பிரசாதயே துவாம ஹமீசத்மித்யம் விதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யகுக பிரியக பிரியாயசி தேவசோடும். ஆதலால் தேவா, நான் காயத்தால் வீழ்ந்து வணங்கி போற்றத்தக்க ஈசனாகிய உமது அருளை வேண்டுகிறேன். மைத்தனுக்கு தந்தை போன்றும் தோழனுக்கு தோழன் போன்றும் காதலிக்கு காதலன் போன்றும் பொறுத்தருள்க கடவீர். பகவானத மகிமையை அறியும் போது அவன் போற்றுதற்குரிய பொருள் என்பது புலப்படுகிறது. ஆதலால் அர்ஜுனன் காயத்தால் வீழ்ந்து வழங்குகிறான். போற்றுதற்கு உரிய பொருள் யாவன் எதை என்று அறிவதால் பக்தனுக்கும் பகவானுக்கும் உள்ள இணக்கம் தடைபடுவதில்லை. அது படிப்படியாக நெருங்கி ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் பிரிக்க முடியாத தொடர்பு உண்டு. ஆனால் பயபக்தியால் பிள்ளை பிதாவிடத்து சம உரிமை கொண்டாடுவதில்லை. தொடர்பு இருப்பது மட்டுமல்ல, உயர்வு தாழ்வு பாராட்டாத தோழமையும் உண்டு என்பது அடுத்தபடியாக சொல்லப்படுகிறது. அத்தோழமையின் இனிமையும் உண்டு என்று காதல் நிலையில் வைத்து அது மேலும் விளக்கப்படுகிறது. அத்தகைய பேரிணக்கத்தில் குற்றங்காணாத குணமே காணும் பண்பு நன்கு அமைய பெறுகிறது. பராபக்தியில் பக்தன் ஈஸ்வரனை தனக்கு அத்தியந்தம் நெருங்கிய அன்பனாக கருதுகிறான். அது கிருஷ்ண பரமாத்மாவிடம் கோபஸ்திரிகளுக்கு இருந்த பக்தி போன்றது. அவரை எப்பொழுதும் கோபிகாநாதன் என்று கருதி அழைத்தனரே தவிர ஜெகநாதன் என்று கூறி அழைத்ததில்லை. அர்ஜுனன் எத்தகைய வடிவத்தை தொடர்ந்து காண விரும்பினான் என்பது மேலும் அவனது வாய் நின்று வெளியாகிறது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.